மங்களம் உண்டாகட்டும். நேற்று வரை நீங்கள் பார்த்த உலகம் வேறு, இன்று நீங்கள் பார்க்கப் போகும் உலகம் வேறு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு எதிர்பாராத விபத்து என்று நீங்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருந்தால் அந்த மாயையை இப்போதே உடைத்து எறியுங்கள். பிரபஞ்சம் உங்களோடு ஒரு மௌன மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த மொழி உங்கள் அணுக்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் தர்க்க ரீதியான மூளைக்கு அது இன்னும் புரியவில்லை. இன்று நாம் பேசப்போவது அந்த மௌன மொழியை எப்படி புரிந்து கொள்வது, உங்கள் அணுக்களில் ஒரு குவாண்டம் புரட்சியை எப்படி நிகழ்த்துவது என்பதை பற்றித்தான். இந்த வீடியோவின் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வாழ்வின் வறுமையை எரிக்கும் ஒரு குவாண்டம் நெருப்பாக அமையப் போகிறது. உலகம் உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய போய் நீங்கள் சூழல்களால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதுதான். குவாண்டம் அறிவியல் தெளிவாகச் சொல்கிறது, உங்கள் சூழல்தான் உங்களால் வடிவமைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு காந்த புலம், உங்கள் எண்ணங்கள் ஒரு மின்சாரம். ஒரு காந்தத்தைச் சுற்றி எப்படி இரும்பு துகள்கள் தானாக வந்து ஒட்டிக்கொள்கின்றனவோ அதுபோல உங்கள் அதிர்வுகளுக்கு ஏற்ற மனிதர்களும் வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வந்து சேருவார்கள். ஆனால் ஏன் இன்னும் உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை நிலவுகிறது? ஏனென்றால் உங்கள் காந்தத்தில் வறுமை என்ற கரை படிந்திருக்கிறது. அந்த பழைய கரையை துடைக்காமல் நீங்கள் புதிய செல்வத்தை ஈர்க்க முடியாது. இன்று அந்த மாற்றத்தை உங்கள் அணுக்களின் ஆழத்தில் இருந்து தொடங்கப் போகிறோம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த மூச்சில் நம்பிக்கைக்கு பதில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் உங்கள் அணுக்கள் பலவீனமடையும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலை உங்கள் குவாண்டம் புலத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குகிறது. குழப்பமான அலைகள் ஒருபோதும் வெற்றியை உருவாக்குவதில்லை. பயத்தை விட்டொழித்த போதுதான் என் வாழ்வின் கதவுகள் திறந்தன என்பது ஞானமடைந்தவர்களின் அனுபவ மொழி. உங்கள் அணுக்களை அமைதிப்படுத்துங்கள். அமைதி என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது மாபெரும் ஆற்றலின் உறைவிடம். அமைதியான குளம்தான் நிலவின் ஒளியை அப்படியே பிரதிபலிக்கும். உடல் உழைப்பு என்பது ஒரு சிறிய கருவி மட்டுமே, ஆனால் உங்கள் கற்பனை திறன்தான் அந்த பிரபஞ்சத்தின் வரைபடம். நீங்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. கற்பனை செய்த அனைத்தும் ஒரு நாள் நிஜமாக வந்தே தீரும் என்பது குவாண்டம் விதி. ஆனால் உங்கள் கற்பனையில் நீங்கள் வறுமையையும் தோல்வியையும் ஓட விட்டுக் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் அதைத்தான் உங்களுக்கு பரிசாகத் தரும். உங்கள் கற்பனை திரையை சுத்தப்படுத்துங்கள். அங்கே நீங்கள் ஒரு வெற்றியாளராக, ஒரு கோடீஸ்வரராக, ஒரு அதிகாரியாக இருப்பதை காட்சிப்படுத்துங்கள். அந்த திரையில் விழும் ஒளிதான் உங்கள் வாழ்வின் நிஜமாக மாறப்போகிறது. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு. அங்கே நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். பணம் சம்பாதிப்பது கடினம், அதிர்ஷ்டம் எனக்கு வராது என்ற அந்த பழைய குப்பைகளை இப்போதே வெளியே தூக்கி எறியுங்கள். அவையெல்லாம் உங்களை ஒரு அடிமையாக வைத்திருக்க இந்த சமூகம் போட்ட விலங்குகள். அந்த விலங்குகளை உடைக்கும் வலிமை உங்கள் ஒரு சொல்லிற்கு இருக்கிறது. நான் அபரிமிதமான செல்வத்திற்கு தகுதியானவன், பிரபஞ்சத்தின் அத்தனை வளங்களும் எனக்கே என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு வாரிசு, கையேந்துபவர் அல்ல. இதோ ஒரு உதாரணம். ஒரு பெரிய ஏரியின் நடுவில் ஒரு படகு இருக்கிறது. அந்த படகைச் செலுத்த துடுப்புகள் தேவை. ஆனால் துடுப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் நீண்ட தூரம் செல்ல முடியாது. சாதகமான காற்று வீச வேண்டும். அந்த காற்றுதான் உங்கள் குவாண்டம் அதிர்வு. துடுப்பு என்பது உங்கள் உடல் உழைப்பு. காற்று வீசாத போது துடுப்பு வலிப்பது உங்களுக்கு களைப்பை தரும். ஆனால் உங்கள் அதிர்வை சரியாக வைத்தால் பிரபஞ்ச காற்று உங்களை இலக்கை நோக்கி மிக எளிதாக கொண்டு செல்லும். காற்றின் திசையை மாறுவது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் அணுக்கள் அந்த மாற்றத்தை இப்போதே செய்யத் தொடங்கிவிட்டன. சந்தேகம் என்பது உங்கள் வெற்றியின் வேர்களில் ஊற்றப்படும் நஞ்சு.
நடக்காது என்று நீங்கள் ஒருமுறை நினைத்தால் உங்கள் குவாண்டம் புலம் அந்த வினாடியே முடங்கிவிடும். ஒரு செடி வளரத் தொடங்கும் போது அதை தினமும் வேரோடு பிடுங்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய அறியாமையோ அதுபோலத்தான் உங்கள் லட்சியத்தின் மீது சந்தேகம் கொள்வதும். பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதை கேட்டீர்களோ அது ஏற்கனவே குவாண்டம் புலத்தில் உருவாகிவிட்டது. அது பருப்பொருள் வடிவில் உங்கள் கைக்கு வரச் சிறிது காலம் எடுக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் நம்பிக்கைதான் அந்த பொருளை பாதுகாக்கும். நம்பிக்கையே வாழ்வின் அஸ்திவாரம் என்பது சத்தியமான உண்மை. பணத்தை பற்றிய உங்கள் பார்வையில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். பணம் என்பது காகிதம் அல்ல, அது ஒரு தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடு. பணத்தை மதியுங்கள், அப்போதுதான் பணம் உங்களை மதிக்கும். பணத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் ஒருபோதும் செல்வத்தைச் சேர்க்க முடியாது. மற்றவரின் செல்வத்தைக் கண்டு மகிழுங்கள். அவருக்கு வந்த செல்வம் எனக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்கள் அதிர்வை உயர்த்தி உங்களை ஒரு பண காந்தமாக மாற்றும். செல்வத்தை போற்றிய போதுதான் செல்வம் என்னை தேடி வந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். உங்கள் அணுக்களில் செழிப்பு பொங்கட்டும். ஒப்பீடு என்பது உங்கள் ஆற்றலை அழிக்கும் ஒரு கொடிய ஆயுதம். நீங்கள் ஒரு தனித்துவமான குவாண்டம் குறியீடு என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். மற்றவரின் வேகம் உங்கள் வேகம் அல்ல. மற்றவரின் வெற்றி உங்கள் இலக்கு அல்ல. காட்டில் சிங்கம் கர்ஜிக்கும் போது யானை அமைதியாக இருக்கிறது. அதற்காக யானை பலவீனமானது என்று அர்த்தமல்ல. உங்கள் நேரம் வரும்போது உங்கள் அதிகாரம் இந்த உலகிற்கு தெரியும். மற்றவரை பார்த்து ஏங்குவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அந்த மகா சக்தியை கவனியுங்கள். மற்றவரை பார்ப்பதை நிறுத்திய போதுதான் என் பலம் எனக்கு தெரிந்தது என்பது உண்மை. காலையில் எழுந்ததும் உங்கள் அணுக்களில் ஒரு புதிய உத்வேகம் இருக்க வேண்டும். பழைய பிரச்சனைகளை தூக்கிக் கொண்டு படுக்கையை விட்டு எழாதீர்கள். ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் தன் பேரரசை சுற்றி பார்ப்பான். இன்று என் வாழ்வில் அற்புதம் நிகழும், இன்று நான் காணும் ஒவ்வொன்றும் எனக்கு சாதகமாக இருக்கும் என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் அந்த நாளின் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்கள் நாளை நீங்களே வடிவமைப்பீர்கள். கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு உங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுங்கள். காலையில் உறுதியாக இருந்தபோது மாலை வெற்றி தேடி வந்தது என்பது நிதர்சனம். குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்களே அனுமதித்த ஒரு புகைமூட்டம். அந்த புகைக்குள் இருந்து கொண்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. முதலில் அமைதியாக இருங்கள். அமைதியில்தான் அண்டவெளியின் குரல் கேட்கும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் செல்வத்திற்கான அந்த புதிய யோசனை உங்கள் மூளைக்குள் நுழையும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன. கவலைகளை நிறுத்துங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த பேரதிர்வு உங்கள் அணுக்களோடு கைகோர்க்கும். உங்கள் அணுக்களில் ஒரு தெளிவு பிறக்கட்டும். உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப தன் வடிவத்தை மாற்றுகிறது. நீங்கள் நான் தோற்றுவிடுவேன் என்று சொன்னால் உங்கள் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன. இது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும், உங்கள் வசீகரத்தை குறைக்கும். நீங்கள் நான் ஒரு வெற்றி வீரன் என்று சொல்லும்போது உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் வாழ்வை மாற்றும் முதல் படி. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த தடைகள் உங்களை வளர்க்க வந்த பாடங்கள். ஒரு பட்டாம்பூச்சி அந்த முட்டைக்குள் இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறது தெரியுமா? அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு பறக்கும் வலிமையை தருகிறது.
யாராவது அந்த முட்டையை உடைத்து அதை வெளியே எடுத்தால் அந்த பட்டாம்பூச்சியால் ஒருபோதும் பறக்க முடியாது. உங்கள் கஷ்டங்களும் அப்படித்தான். அவை உங்கள் சிறகுகளை பலப்படுத்த வருகின்றன. இந்த தடை என்னை பறக்க வைக்கப் போகிறது என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக மாறும். இதுவே குவாண்டம் ரகசியம். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக உருமாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம் உங்கள் முழு கவனமும் அதன் மீது இருப்பதுதான். கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள். அப்போது அந்த பாறை மெல்ல மெல்ல ஒரு பனிப்புகையைப் போல கரைந்து போவதை நீங்கள் காணலாம். பிரச்சினைகளை விட்டு விலகி இலக்கை கவனித்தபோது வழிகள் திறந்தன என்பது ஒரு குவாண்டம் உண்மை. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் பிரபஞ்சத்தில் வேர்விடும். உங்கள் கவனமே உங்கள் அதிகாரம். உங்களுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மைக்காக அடம்பிடிப்பது போல உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு தீவிரமான பிடிவாதம் இருக்க வேண்டும். இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவே உங்கள் வாழ்வை உயர்த்தும். முன்பு நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதைச் செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. உங்கள் பழைய பதிவுகளை எரித்து விடுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட குவாண்டம் நிகழ்வு. இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாகச் செதுக்க வந்தவை. ஒரு சிற்பியின் உளி அடிதான் ஒரு கல்லைச் சிலையாக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை ஏளனம் செய்யலாம். அதை பற்றி ஒரு வினாடி கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கும் அந்த அணுக்களின் வலிமை. ஒரு புயல் வீசத் தொடங்கும் போது முதலில் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அது வீசத் தொடங்கிவிட்டால் எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் பலம் இப்போது வெளிப்படத் தொடங்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்கள், உங்கள் கையில் இருக்கும் பணம், இவை அனைத்தும் உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் சூழல் தானாகவே உயரத் தொடங்கும். எண்ணங்களைச் சுத்தப்படுத்திய போது உறவுகளும் செல்வமும் மேம்பட்டன என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தைப் போல மாறும்போது செல்வங்கள் உங்களை வந்து அடையும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது அண்டவெளி முழுவதும் எதிரொலிக்கும். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு பிறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு வெற்றியாளராக கழித்ததாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களை மறுசீரமைக்கும் ஒரு நுட்பம். காலையில் எழும்போது ஒரு புதிய அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட எண்ணங்களே காலையில் நிஜமாக அறுவடை செய்யப்பட்டன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி தோல்வி என்ற சொல்லே இருக்கக்கூடாது.
உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஒவ்வொரு இரவும் வெற்றியை செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. உங்கள் காலம் கனியத் தொடங்கிவிட்டது. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்த போதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடத்தைச் சூடும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. இதுவே உங்கள் அதிகாரம். உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது சக்திகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் இதயத்தில் அந்த நன்றி உணர்வு எப்போதும் இருக்கட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது என் சொற்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது உலகம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். முன்னேறிச் செல்லுங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டா.